மாடு உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க இந்த பூமியில பிறக்க போறது தெரிஞ்சுதான் இப்படி அற்புதமான சரக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. உன்னை தொடர்றதே சந்தோஷம், அதுல இதை போட்டுக்கிட்டு தொட்டேன்னு வை இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். ஆனா நான் கூட என்னடா அந்த கட்டு மரத்தெல்லாம் வச்சு வியாபாரம் பண்றமே, வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாமே நினைச்சது உண்டு. நீ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்டு மரத்துக்கு ஒரு கௌரவம் வந்திருக்கு. முத்தழகு, உனக்கு கோடி நமஸ்காரம்பா, இப்படி ஒரு அழகை புடிச்சு கொடுத்ததுக்கு. ஐயோ கை வழுக்குது. வேண்டாம் முதலாளி, அவங்கள விட்டுருங்க. ஏய் நீ எப்படி உள்ள வந்த? போ வெளியே. வேண்டாம் முதலாளி, எங்க மீனவ குடும்பத்துக்கெல்லாம் கூடி கொடுக்கிற எஜமா நீங்க. உங்களை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். அவங்கள விட்டுருங்க. முதலாளி, அவங்க யாரு, என்ன குடும்பம், எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட ஒப்படைப்பீங்கன்னு நினைச்சுதான் உங்க கிட்ட ஒப்படைச்சோம். நீங்க எப்படி செய்யலாமா? செருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நிக்க வேண்டிய நீ பெட்ரூம் வரைக்கும் வந்து எனக்கே புத்தி சொல்றியா? டேய், அவன் வலையில மட்டும் சிக்கலடா, என் வியாபாரத்திலும் சிக்கி இருக்கா. கடல்ல கிடைக்கிற எல்லா பொருளும் எனக்கு தான் சொந்தம் எழுதி கொடுத்துட்டு இங்க வந்து நான் வசனம் பேசி நிக்கிறேன். ஒண்ணு, கடல்ல கிடைச்சு உயிரோட இருக்கிற எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது, செத்ததுதான் சொந்தம். என்ன இது? இங்க என்ன நடக்குது? விருப்பமில்லாத ஒரு பொண்ணுகிட்ட உங்க புருஷன் தப்பா நடந்துக்க பார்த்தாரு. பொண்டாட்டியா நான் என்னங்க உங்களுக்கு குறை வச்சிருக்கேன்? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? என் புருஷனை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தவறெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. வாங்க, உங்களை இன்னைக்கே கொண்டுட்டு போய் நீங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். வாங்க. என்ன கிங்ஃபிஷர், அன்னைக்கு என் முன்னாடி ஒருத்தனை அடிச்சு என்ன அசத்துனேன், இன்னைக்கு இவன் முன்னாடி எங்க அண்ணனை அடிச்சு இவ்வளவு அசத்துறியா? விட மாட்டேன். என்ன தவிர உன்னை யாரையும் நெருங்க விட மாட்டேன்.